சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அரியலூர் சிமெண்ட் ஆலை சுரங்க பகுதியில் 2000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அரியலூர் அருகே ஓட்டுக்கோவில் கிராமத்தில் உள்ள தனியார் சிமெண்ட் ஆலை சுரங்க பாதையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு 2000 மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்வில் பேசிய அமைச்சர், அரியலூர் மாவட்ட இயற்கை வளங்களை கொண்டு உற்பத்தியாகும் சிமெண்ட் நாட்டின் பெரிய கட்டுமானங்களுக்கு பயன்படும் நிலையில் இங்குள்ள வீடற்ற ஏழை மக்களுக்கு தரமான வீடுகளை கட்டிக் கொடுப்பது சிமெண்ட் ஆலைகளின் கடமை என்றும் அறிவுறுத்தினார். மேலும் உள்ளூர் மக்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் இயற்கை பாதுகாப்பும் தொழில் வளர்ச்சியும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பிரபு கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட விபத்தில் 5 வயது குழந்தை உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கரூர் மாவட்டத்தில் கரும்பு வெட்டும் தொழில் முடிந்து விடுமுறைக்காக தங்கள் சொந்த ஊருக்கு டிராக்டரில் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை 5 மணியளவில் பெரம்பலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பாடாலூர் மேம்பாலத்தில் சென்றபோது பின்னால் வந்த அரசு விரைவு பேருந்து எதிர்பாராத விதமாக டிராக்டர் மீது மோதியுள்ளது. இந்த பயங்கர விபத்தில் குணஸ்ரீ என்ற 5 வயது பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. மேலும் காயமடைந்த 10 பேர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து பாடாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே மூதாட்டியிடம் தங்க சங்கிலியை பறிக்க முயன்ற நபரை துரத்தி பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த இருக்கை கிராமத்தில் 73 வயதான கஸ்தூரி என்ற மூதாட்டி வீட்டில் இருந்தபோது முகத்தில் வெள்ளை துணி கட்டிய நபர் ஒருவர் புகுந்து அவரது தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். மூதாட்டியின் சத்தம் கேட்டு ஓடிவந்த உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் தப்பியோடிய நபரை துரத்தி சென்று கருவளமர காட்டுக்குள் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பது தெரியவந்தது. மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து ஆடுகள், மோட்டார்கள் மற்றும் நகைகள் திருடப்பட்டு வருவதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தாராபுரத்தில் ஆதரவற்றோர் மற்றும் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஆதரவற்ற மாணவிகள் மற்றும் முதியோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு.பி. சாமிநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் திருச்சியில் பேசிய பேச்சு மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். மக்கள் தங்களுக்கு தெரியாமல் வாக்களித்து விட்டோமே என தற்போது வருந்த தொடங்கிவிட்டதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 5 ஆண்டு கால நல்லாட்சியை ஒப்பிட்டு நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பதை உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார். அது அவருடைய தகுதி அவ்வளவுதான் என்பதை இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். ஏதோ அறியாமை இன்றைக்கு வாக்களித்திருக்கிறோம் என்கிற வகையில் இன்றைக்கு விரைவாக மக்கள் மனதில் இன்றைக்கு உருவாயிருக்கிறது. இன்னும் போக போக மக்கள் புரிந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு நாகரிகத்தோடு எந்த அளவுக்கு பக்குவத்தோடு இந்த ஆட்சியை வழிநடத்தினார் என்பது மக்கள் நிச்சயமாக விரைவில் அறிந்து அப்பொழுதுதான் அது வித்தியாசம் தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். காஞ்சி காமாட்சியம்மன் மற்றும் ஏகாம்பரநாதர் கோயில்களில் தமிழக ஆளுநர் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தனது மனைவியுடன் காஞ்சிபுரத்திற்கு ஒருநாள் பயணம் மேற்கொண்டு புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயம் மற்றும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் சிறப்பு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து காஞ்சி சங்கர மடத்திற்கு சென்ற ஆளுநர் அங்கிருந்த மகாசுவாமி விருந்தாவனத்தில் தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். அவருக்கு மடத்தின் சார்பில் ஏலக்காய் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு மார்பிள் கல்லாலான ஆதிசங்கரர் சிலையும் பரிசாக வழங்கப்பட்டது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹர்லா வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் நடவடிக்கையை தடுக்க தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை 2023-2024 ரூபாய் 12,695 கோடியிலிருந்து நடப்பு 2026-2027 நிதியாண்டில் ரூபாய் 3,923 கோடியாக
69% குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தாவேகா அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளான மகளிர் உதவித்தொகை உயர்வு உள்ளிட்டவற்றை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேகதாது அணை தொடர்பான பிரச்சினை குறித்து தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். கடைமடை பகுதிகள், குறிப்பாக என்னுடைய நாகப்பட்டினம் தொகுதி போன்ற கடைமடை பகுதிகளுக்கு காவேரி நீர் இனிமே வராது என்கின்ற ஒரு நிலையை மேகதாதுல கர்நாடக அரசு அணை கட்டுவது உருவாக்கும். ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் முனைப்பு காட்டவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆளுகிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சர்கள் திரு விஜய் அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த கரிசனம் காரணமாக காவேரி படுகை பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சை பகுதி வறண்ட பூமியாக மாறுவதற்கு இந்த அரசு துணை போகின்றதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. குமரி மாவட்ட ரயில்வே மற்றும் சாலை திட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் தலைமையில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் MP விஜய் வசந்த் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய MP விஜய் வசந்த், நாகர்கோவில் ரயில்வே பைபாஸ் இணைப்பு, இரணிகள் ரயில் நிலைய சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் கடந்த ஏப்ரல் மாதமே முடிந்திருக்க வேண்டிய 4 வழிச்சாலை பணிகள் கல் மற்றும் மணல் தட்டுப்பாடால் தொய்வடைந்துள்ளதாகவும் அவை அடுத்த 6 மாதங்களுக்குள் விரைந்து முடிக்கப்படும் என தெரிவித்தார். கலெக்டரோட தலைமையில ரயில்வே அதிகாரிகளும் லேண்ட் அக்விசிஷன் டீமோட நம்ம ஒரு ரிவ்யூ வச்சிருந்தோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரயில்வே பணிகளிலும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, வேகப்படுத்துவதற்கு என்னென்ன புதிதாக என்னென்ன பண்ண வேண்டும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது முக்கியமாக இந்த நொல்லிவேலை பாலம் வேலைகள் இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது அது உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். அதுபோல அதுக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்க இணைப்பு சாலையை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கோம். அது மட்டும் இரணியல் ஸ்டேஷனை சீரமைப்பு பணிகளை வேகப்படுத்தவும், அது மட்டுமல்ல நம்மளுடைய நாகர்கோயில் நம்மளுடைய டவுன் ஸ்டேஷன் மாற்று வழி ஹைவே மூலியமா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வழியும் பரிந்துரை செய்திருக்கிறோம். அதெல்லாம் ரயில்வே எக்ஸாமின் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 6-7 அக்வடெக்ஸ் நீர்ப்பாசனத்தை கனெக்ட் பண்ணாம இருந்திருக்கு. அதையும் வேகமாக முடித்தருவதற்கான எல்லா ஒரு ஆவணையும் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுக்கு ரயில்வே அதிகாரிகளும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நாளாக நீண்ட நாளாக மக்கள் போராடி கொண்டும் இந்த விரிகோடு பாலமுடைய வேலைகளையும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். ஓட்டு போடும் முன் யோசிக்காமல் பிகிலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு இப்போது புலம்பினால் என்ன செய்வது என மக்களிடம் MP கதிர் ஆனந்த் கேள்வி எழுப்பியது பேசும் பொருளாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வஞ்சூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திடம் பொதுமக்கள் மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை மற்றும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கிடைக்காதது குறித்து முறையிட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளித்த MP கதிர் ஆனந்த், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டம் சிறப்பாக நடந்தது என்றும் தற்போது தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறினார். மக்கள் யோசிக்காமல் பிகுலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு இப்போது கஷ்டப்படுவதாக கூறிய MP கதிர் ஆனந்த், கல்லாப்பெட்டி சாவியை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று ஓட்டு போடும் முன்பே யோசித்திருக்க வேண்டும் என ஆதங்கத்துடன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. சமூக மீடியாவில் பணியாற்றும் மாலதி என்பவரை பற்றி திருச்சியைச் சேர்ந்த திருச்சி சூர்யா சமூக வலைதளங்களில் அவதூறாக சித்தரித்தும் அவருக்கு HIV நோய் இருப்பதாக தவறான தகவல் பரப்பியும் வந்ததாக சென்னை விமான நிலைய சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சவுக்கு சங்கர், மின்வாரிய துறையில் CCTV கேமராக்களின் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டுகால ஊழல்கள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக யாரை காப்பாற்ற இந்த துருத்து மறைக்கப்படுகிறது என்று காட்டமாக கேள்வி எழுப்பிய சவுக்கு சங்கர், தற்போதைய தாவைக்கு அரசின் மீதும் சந்தேகம் எழுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக மின்வாரிய அலுவலகத்தில் திருடு போன அந்த 18 ஹார்ட் டிஸ்குகள், இந்த விவகாரத்தில் நமக்கு தெரியாமல் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திரு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். நண்பர்களே, கடந்த 30 ஏப்ரல் 2026 அன்று
மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விவகாரத்தில் மத்திய புலனாய்வு முகமையான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டார். அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேதனையால் பாஜகவிலிருந்து விலகியுள்ள அண்ணாமலை புதிய கட்சி அல்லது இயக்கம் தொடங்குவது அவரது ஜனநாயக உரிமை என்றும் அவரது அடுத்த கட்ட நகர்வை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தென்மேற்கு பருவமழையை மேற்கொள்ள கோவை, நீலகிரி, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையன், புதிய அரசு பொறுப்பேற்று குறுகிய காலமே ஆவதால் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க அவகாசம் தேவை என்றும் பத்திரப்பதிவுத்துறை ஊழல் புகார்களை ஆதாரத்துடன் அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஒவ்வொரு இயக்கத்தை துவங்குவதற்கு அவர்களுக்கு உள்ள ஜனநாயக உரிமை, அவர் அந்த உரிமையை நிலைநாட்டியிருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.